கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் நடைபெற்ற வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க விருந்தின் போது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு முயற்சி மற்றும் அதன் பின்னணி தொடர்பாக பல்வேறு தரவுகள் வெளியாகி வருகிறது. ஏப்ரல் மாதம் 25 அன்று மாலை வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலின் கிராண்ட் பால் ரூமில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. விருந்து நிகழ்ச்சிகள் சிறப்பாக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் திடீரென துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு கூடியிருந்த சுமார் 2500 விருந்தினர்கள் அச்சத்தில் மேஜைகளுக்கு அடியில் ஒளிந்து கொண்டனர். அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் விருந்தினர்கள் உயிருக்கு பயந்து ஓடுவதை காண முடிந்தது. துப்பாக்கிச்சூடு தொடங்கிய சில நொடிகளிலேயே சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் ட்ரம்பை மேடையிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றினர். இந்த சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அதிர்ஷ்டவசமாக ட்ரம்பிற்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. மற்ற உயிரிழப்புகள் ஏதும் இதுவரை அறிக்கை செய்யப்படவில்லை. இந்த சம்பவம் நடைபெற்ற அதே வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் தான் 1981 ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ரீகன் மீதான கொலை முயற்சியும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் ஏற்கனவே ஈரான் மோதல்கள் தொடர்பான கருத்துக்கள் மற்றும் குடியேற்ற கொள்கைகள் காரணமாக பல்வேறு விமர்சனங்களை சந்தித்து வருகிறார். 2024 தேர்தல் பிரச்சாரத்தின் போது பென்சில்வேனியாவில் நடந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் புளோரிடா கோல்ஃப் மைதானத்தில் நடந்த முயற்சி என ட்ரம்ப் ஏற்கனவே பல கொலை முயற்சிகளில் இருந்து தப்பியது நினைவு கூறத்தக்கது. இந்த சம்பவம் அமெரிக்க அரசியல் நிலவும் பதற்றத்தையும் ட்ரம்புக்கு இருக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலையும் மீண்டும் ஒருமுறை உலகிற்கு வெளிச்சமிட்டு காட்டியிருக்கிறது என்றும் சொல்லலாம். இப்படியான ஒரு சூழலில் வாஷிங்டன் தாக்குதல் முயற்சி 2026 ஏப்ரல் 25 அன்று வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் நடைபெற்ற வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க விருந்தின் போது டொனால்ட் ட்ரம்ப் மீதான மற்றொரு கொலை முயற்சி முறியடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு கேள்விகள் இப்போது எழுந்திருக்கிறது. புலனாய்வு அமைப்புகளின் தகவலின்படி தாக்குதல் நடத்தியவர் கலிபோர்னியாவின் டிரான்ஸ் பகுதியைச் சேர்ந்த கோல் டோமஸ் ஆலன் என்ற 31 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டது. இவர் ஒரு ஆசிரியர் என தெரிய வந்துள்ளது. இவரிடமிருந்து ஒரு வாட்கன் கைத்துப்பாக்கி மற்றும் பல கத்திகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இரவு சுமார் 8:40 மணியளவில் விருந்தினர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டு கொண்டிருந்த போது ஹோட்டலின் பாதுகாப்பு சோதனை பகுதிக்கு அருகே துப்பாக்கிச்சூட்டு சத்தம் கேட்டது. தாக்குதல்காரர் பாதுகாப்பு வளையத்தை மீறி உள்ளே நுழைய முயன்றபோது அங்கிருந்த சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் ஒருவர் மீது துப்பாக்கியால் சுட்டார். அந்த ஏஜென்ட் குண்டு துளைக்காத கவசம் அணிந்திருந்ததால் உயிர் தப்பினார். ஹோட்டல் வளாகத்திற்கு வெளியே சுமார் 5 முதல் 8 முறை துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதாக அங்கிருந்த நிருபர்கள் தெரிவித்தனர். இதனால் 2600க்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் மேஜைகளுக்கு அடியில் தஞ்சமடைந்தனர். ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலனியா ட்ரம்ப் ஆகியோர் எந்தவித காயமுமின்றி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தாக்குதலுக்கு பிறகு தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்ட ட்ரம்ப், பாதுகாப்பு படையினர் மிகச் சிறப்பாக செயற்பட்டனர், துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் பிடிபட்டுள்ளார் என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த விருந்து நிகழ்ச்சியை அடுத்த 30 நாட்களுக்கு மீண்டும் நடத்த அவர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1981 ஜனாதிபதி டொனால்ட் ரீகன் மீது இதே ஹோட்டலில் தாக்குதல் நடத்தப்பட்டது. 2024 பென்சில்வேனியாவில் நடந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் புளோரிடா கோல்ஃப் மைதான சம்பவங்களை தொடர்ந்து இது ட்ரம்புக்கு எதிரான 3வது பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாகும். FBI மற்றும் வாஷிங்டன் காவல்துறை இணைந்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது ஒரு தனிநபரால் திட்டமிடப்பட்ட தாக்குதலா அல்லது இதன் பின்னணியில் ஏதேனும் குழுக்கள் உள்ளனவா என்பது குறித்து கோல் டாமஸ் ஆலனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அரசியலில் நிலவும் தீவிரமான துரோமுனை மற்றும் வன்முறை கலாச்சாரம் நாட்டின் மிக உயரிய பாதுகாப்பு வளையங்களுக்குள்ள ஊடுருவ தொடங்கியிருப்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் மீதான இந்த சமீபத்திய தாக்குதல் முயற்சி என்பது ஒரு தனிநபருக்கு எதிரான வன்முறை மட்டுமல்லாமல் உலக புகழ்பெற்ற அமெரிக்க ஜனநாயக கட்டமைப்பின் பாதுகாப்பு திறனை உரசி பார்க்கும் ஒரு நிகழ்வாகும்.
1981 டொனால்ட் ரீகன் காயமடைந்திருந்த அதே இடத்தில் 45 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்திருப்பது அமெரிக்க அரசியலில் வன்முறை கலாச்சாரம் இன்னும் வேரூன்றி இருப்பதை காட்டுகிறது. இந்த சம்பவத்தினூடாக பாதுகாப்பு வளையத்தின் பலவீனம், 2600க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள், சர்வதேச ஊடகவியலாளர்கள் மற்றும் நாட்டின் உயர்மட்ட தலைவர்கள் கூடியிருந்த ஒரு இடத்தில் ஆயுதங்களுடன் ஒருவர் ஊடுருவ முடிந்தது என்பது சீக்ரெட் சர்வீஸ் அமைப்பினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. சர்வதேச விவகாரங்கள், அதாவது ஈரான் மோதல் போன்றவை மற்றும் உள்நாட்டு கொள்கை குறித்த கடுமையான விமர்சனங்கள் தனிமனித வெறுப்பாக மாறி வன்முறையை தூண்டுவது கவலைக்குரிய விடயமாகும். கருத்து வேறுபாடுகள் விவாதங்களாக அமைய வேண்டுமே தவிர ஆயுத முனையில் தீர்க்கப்படக்கூடாது. மீண்டும் வரும் நிலைமை. இத்தனை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் ட்ரம்ப் தனது அரசியல் செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வது அவரது ஆதரவாளர்களிடையே ஒருவித எழுச்சியையும் எதிர்பார்ப்பாளர்களிடையே விவாதங்களையும் ஒரு சேர உருவாக்கியுள்ளது. இந்த சம்பவம் வெறும் ஒரு குற்றச்செயல் அல்ல. இது எதிர்வரும் தேர்தல்கள் மற்றும் அமெரிக்காவினுடைய எதிர்கால அரசியல் நகர்வுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திருப்பு முனை. இத்தகைய வன்முறை முறியடிக்கப்பட வேண்டியது தனிமனித பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் ஒரு ஜனநாயக நாட்டின் மாண்பை காப்பதற்கும் அவசியமாகும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏன் குறிவைக்கப்படுகிறார் என்கின்ற கேள்வி இங்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகும். ட்ரம்புக்கு எதிரான தொடர் கொலை முயற்சிகளுக்கு பின்னால் பல அரசியல் மற்றும் தனிப்பட்ட காரணங்கள் இருப்பதாக புலனாய்வு அமைப்புகள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ட்ரம்ப் முன்வைக்கும் தீவிரமான குடியேற்ற கொள்கைகள் மற்றும் அமெரிக்காவுக்கே முன்னுரிமை போன்ற திட்டங்கள் அமெரிக்க மக்களிடையே பெரும் ஆதரவையும் அதே சமயம் கடுமையான எதிர்ப்பையும் உருவாக்கியுள்ளது. இந்த தீவிரமான கருத்து வேறுபாடு வன்முறை எண்ணங்களை தூண்டுவதாக கூறப்படுகிறது. ஈரானுடனான ட்ரம்பினுடைய மோதல் போக்கு ஒரு முக்கிய காரணமாகும். 2024 அமெரிக்கா ஈரானில் நடத்திய சில தாக்குதல்களுக்கு பழிவாங்க ட்ரம்பை கொலை செய்ய ஈரான் திட்டமிட்டதாக அமெரிக்க உளவுத்துறை அண்மையில் தகவல் வெளியிட்டிருந்தது. இதற்காகவே சில வெளிநாட்டு சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டதாகவும் கூறப்பட்டது. உக்ரைன், ரஷ்யா போர் போன்று மத்திய கிழக்கு நாடுகளில் ட்ரம்பின் தலையீடுகள் சில சர்வதேச குழுக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளன. அவர் ஜனாதிபதியானால் தங்களுடைய திட்டங்கள் பாதிக்கப்படும் என்று கருதும் சில குழுக்கள் இத்தகைய முயற்சியில் ஈடுபடலாம் என நம்பப்படுகிறது. சமீபத்தில் பென்சில்வேனியா மற்றும் வாஷிங்டன் தாக்குதல்களில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்பதை விட சமூக ஊடகங்கள் மற்றும் அரசியல் மேடை பேச்சுகளால் ஈர்க்கப்பட்ட தங்களாகவே முடிவெடுத்த தனிநபர் தீவிரவாதிகள் என அடையாளம் காணப்படுகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் சீக்ரெட் சர்வீஸ் அமைப்பு தற்போது கடுமையான விமர்சனங்களையும் மாற்றங்களையும் சந்தித்து வருகிறது. பென்சில்வேனியா பேரணியில் ட்ரம்பினுடைய காது அருகே குண்டு பாய்ந்த சம்பவம் அமெரிக்க பாதுகாப்பில் ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியாக கருதப்படுகிறது. கட்டிடங்களின் கூரைகளை சரியாக கண்காணிக்க தவறியது மற்றும் உள்ளூர் காவல்துறையுடன் ஒருங்கிணைப்பு இல்லாது ஆகியவை பெரிய பலவீனங்களாக சுட்டிக்காட்டப்பட்டது. இத்தகைய தோல்விகளை தொடர்ந்து சீக்ரெட் சர்வீஸ் அமைப்பினுடைய இயக்குனர் கிம்பர்லி சீட்டில் பதவிவிலகல் செய்தார். தற்போது அதிநவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் கூடுதல் துப்பாக்கி ஏந்தி வீரர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். தற்போது ட்ரம்ப் செல்லும் இடமெல்லாம் குண்டு நுழைக்காத கண்ணாடிகள் மற்றும் பல அடுக்கு பாதுகாப்பு வளையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டல் சம்பவத்தில் தாக்குதல்காரர் உள்ளே நுழைவதற்கு முன்பே தடுக்கப்பட்டது பாதுகாப்பு ஓரளவு மேம்பட்டுள்ளதை காட்டுகிறது. ட்ரம்ப் ஒரு செல்வாக்குமிக்க மற்றும் சர்ச்சைக்குரிய தலைவராக இருப்பதால் அவருக்கு அச்சுறுத்தல்கள் அதிகம் உள்ளன. அதே சமயம் அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகள் தங்களின் பழைய தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு தற்போதைய டிஜிட்டல் கால அச்சுறுத்தல்களுக்கு சமாளிக்க தளங்களை தீவிரமாக தயார்படுத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.